செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம தமிழில் வந்து சிக்மா மெத்தடில் ஃபஸ்ட்டு டான்ற எழுத்தை தான் நம்ம வந்து எழுதி பழக போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் போட்டுக்குங்க. நீங்கள் எல்கேஜி எந்த செக்ஷன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் டேட் போட குழந்தைக்கு பழகுங்க. என்ன டேட் இன்றைக்கி? நான் மேம் இன்றைக்கி வந்து 25/3/25 இந்த தேதியில் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் குழந்தைக்கு டேட் போட சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம்? டா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் நம்ம எல்லுன்னு படிச்சிருப்போம், கேபிட்டல் எல்லுன்னு படிச்சிருப்போம். தமிழில் இது வந்து டா. சொல்லுங்கள், டா. இங்கே டா இந்த குடத்தில் எங்கெல்லாம் இருக்குது? தோ இங்கே இருக்குது. நல்லா அழகாக சர்க்கிள் பண்ணுங்க பார்க்கலாம். டா. வேறு எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குது. டா சொல்லிக்கிட்டே சர்க்கிள் பண்ணணும். வேறு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. டா. வேறு எங்கே இருக்குது? டா. வேறு எங்கே இருக்குது? டா. இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்து ரொம்ப லைட் கலராக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா வண்ணம் அடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. வெளியெல்லாம் வராமல் கோட்டில் இதிலேருந்து வெளியே வராமல் ஸ்லோவாக குழந்தைய அர்ஜென்ட் படுத்தாமல் குழந்தைக்கு கூடவே இருந்து நீங்களும் கைப்பிடிச்சி அழகாக வண்ணம் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க இந்த ஒர்க் ஷீட்டை. நம்ம கடகடகடன்னு செஞ்சுட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இப்படி வண்ணம் அடிக்கும் பொழுது இந்த கிரிப்னஸ் வந்து குழந்தைக்கு நல்லா வரும். இப்படி பிடிச்சிக்கிட்டு அழகாக வந்து அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? நல்லா இது மேலேயே வந்து குழந்தைங்க வந்து நல்லா இப்படி கிறுக்கட்டும். நம்ம காந்தியோடைய சுயசரிதை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், குழந்தைங்களுக்கு கிறுக்கல் பயிற்சி வந்து ரொம்ப அவசியம். அவங்க மனசு சொல்கிறத கேட்கணும், இந்த விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த கிரிப்னஸ் வந்து நல்லா வரும். இந்த கோடை தாண்டி வண்ணம் வந்து வெளியே போகக்கூடாதுன்ற கான்செப்ட் வந்து தெரியணும். அப்போ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். இப்போ வந்து நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வயசில் சின்ன குழந்தை வந்து நல்லா ட்ராயிங் அடிக்குது, கலர் அடிக்குதுன்னா அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணுங்கள். வெளியே வராமல் அடிக்குதுன்னா சூப்பராக அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், குழந்தைக்கு நல்லா வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், என்கரேஜ் பண்ணணும், கை தட்டணும். நீங்களும் கூட சேர்ந்து கை தட்டணும். இந்த மாதிரி வந்து நல்லா அழகாக வந்து வெளியே போகாமல் நல்லா அழகாக வந்து கலர் அடிக்கிறதுக்கு பழக்குங்க. சரிங்களா? இது முடித்ததுக்கப்புறம் குழந்தைக்கு விருப்பம் இல்லை, போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அனுப்பிச்சி வைங்க. இல்லை நான் அடுத்ததும் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்க்கு வாங்க. வண்ணங்களை கொண்டு எழுதி பழகுங்க. ரெயின்போ ட்ரேசிங் இந்த மாதிரி கலர்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கலராக எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன், இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். நேர்கோடு, படுக்கை கோடு, டா. அடித்து முடிச்சாச்சா? இந்த சைடு வச்சுருங்க. அடுத்து பாருங்கள், ப்ளூ கலர், டா. ஒவ்வொரு நிறத்து மேலேயும் எடுத்து அழகாக குழந்தைய எழுதுறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு கலராக எடுத்துக்குங்க. சொல்லுங்கள், டா டா. நம்ம பெரியவங்க அது ஈஸியாக இருக்கும், ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இது பெரிய விஷயம். டா. இதுக்கு பேர் தான் ரெயின்போ ட்ரேசிங். ஒரு கலராக எடுத்து என்ன பண்ணணும், குழந்தை எழுதி பார்க்கணும். டா. அடுத்து டா. எத்தனை வண்ணம் இருக்கோ அத்தனை வண்ணத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒன்றா மேலே எடுத்து எழுதணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுங்க. இந்த மாதிரி அழகாக அப்படி வச்சிடணும். இங்கேருந்து எடுக்கணும், டான்னு சொல்லிகிட்டே எழுதணும், இந்த சைடு வச்சிடணும். இப்படி தான் அந்த குழந்தைக்கு வந்து எழுத்து பயிற்சியை நம்ம என்கரேஜ்மெண்ட்டாக வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க நல்லா அழகாக வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த எழுத்து டா. சொல்லுங்கள் பார்க்கலாம், டா. இதை எழுதி முடிச்சுட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன். இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.